இந்த வீடியோவில் சீனியர் செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு லெட்டர் தான் வந்திருக்கு. இதில் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஹெட்டிங்கில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரன் ஆன். அதாவது 2 லைனாக கொடுத்துட்டு ஒரே லைனில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 2 3 4 5 லைன் வந்திருக்கு. 5 லைனுக்கு இந்த ஃபிஷிங் சென்டர்ஸை வந்து நீங்கள் சென்டர் பண்ணி அடிப்பீங்க. அப்போ வந்து இது 3வது லைனுக்கு நேராக வந்துடும். இது வருங்க 1 2 3 இந்த லைனுக்கு நேராக இது வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வருங்க லாஸ்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 80 எடுத்துகிட்டு 95 அடிக்க சொல்லியிருக்காங்க. 186 எடுத்துகிட்டு செட் 1 அப்படியே திரும்ப அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த லைனில் இந்த காலத்துலேருந்து இந்த வேல்யூ இந்த காலத்துக்கு போது, இந்த வேல்யூ இந்த காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18 எடுத்துகிற சொல்லியிருக்காங்க, டெலீட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த 2 காலத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அடிச்சுட்டு 801 அடிச்சுட்டு 804 அடிச்சுட்டு 304 அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுட்டு 3,54,700 அடிச்சுட்டு திரும்ப செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, திரும்ப அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மேலே போகுது, இந்த வேல்யூ கீழே வருது. இங்கே பாருங்க, இங்கே 1355 கொடுத்துட்டு .00 இங்கே இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை. இதில் பாருங்கள், இந்த பர்டிகுலர்ஸில் இந்த வேர்டு மேலே போகுது, இந்த வேர்டு கீழே வருது. இங்கே சிங்கிதுரை இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சேர்த்து அடிக்கணும்னு சொல்லி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்மை கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த திரு எடுத்துட்டு துரி அப்படி அடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இதில் வேறு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு. இங்கே ஃபிஷிங் சென்டென்ஸில் இங்கே பாருங்கள் ஸ்மாலில் கொடுத்துட்டு யூஸ் கேப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இதை கேப்ஸில் அடிக்கணும். அவ்வளோதான், இதில் இருக்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த 2 காலத்துக்கு இந்த ஹெட்டிங்கை வந்து சென்டர் பண்ணுவீங்க, இந்த 2 காலத்துக்கு இந்த ஹெட்டிங்கை சென்டர் பண்ணுவீங்க. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃப்ஸ் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேரா அடிச்சிருக்கணும். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேரா முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருவீங்க. அடுத்து ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இங்கே பாருங்க, கவர்மெண்ட் ஆர்டரில் யார்கிட்டேருந்து லெட்டர் வருதோ அதை என்ன பண்ணுவோம், கேப்ஸில் அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு அப்ஸ்ட்ராக்கு, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த அப்ஸ்ட்ராக்கோட உள்ளே இருக்க கண்டென்ட்டை முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த எல்லா கண்டென்ட்டும் முடிஞ்சதும் அடுத்த லைன்லேயே இந்த ஐஃபனு, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்கூல் எஜுகேஷன். இதில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணிவிட்டு இந்த புள்ளி கமாவை எடுத்துடணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. G.O. ஸ்பேஸு ஓப்பன் ப்ராக்கெட்டு எம்எஸ்ஸு க்ளோசிங் ப்ராக்கெட் ஒரு ஸ்பேஸு NO. ஸ்பேஸ் இல்லாமல் இதை அடிச்சிருவீங்க. அந்த லைனுக்கு நேராக இந்த டேட்டடை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுவீங்க. இதில் ரீட் த ஃபாலோயிங் பெருசாக, இந்த டேட்டட் தி பெருசாக இருக்கா பாருங்கள். எது பெருசோ அதை வந்து ரைட் சைடில் 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. டேட்டட் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ரீட் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த உள்ள இருக்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அடிக்க போகிறீங்க. இது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஆர்டரை ஸ்மாலில் கொடுத்துட்டு கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப், நியூ பேராக்கு என்ன பண்ணுவோம், முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஸை வந்து கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பையை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3rd லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த ஆஃபை இங்கே இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தீயை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேரா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேரா முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. செகண்ட் பேராக்கு பேராகிராஃப் நம்பர் வரும். 2 ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப். இங்கே பாருங்கள், இந்த வேர்ட் முன்னாடி போகுது, இந்த வேர்ட் பின்னாடி வருது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வைடை எடுத்துகிட்டு செட் பண்ண சொல்லியிருக்காங்க திரும்ப. இது முடிஞ்சதும் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா கண்டென்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னரை கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. கேப்ஸில் கொடுத்துட்டு யூஸ் லோயர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லோயர் கேஸ்னால் இதை ஸ்மாலில் அடிக்கணும். ஓகேங்களா? சென்டர் பண்ணி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு நேமு, அதுக்கப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணணும். இந்த 2 லைனில் எது பெருசோ அது 70லேருந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. பெரிய லைனுக்கு சின்னதை சென்டர் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. 2 அட்ரஸ். ஓகேங்களா? 2 அட்ரஸை லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து அடிச்சிடுவோம். சென்னை வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு அட்ரஸ்ஸு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைன்லேயே ஆல் அதர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். அடிச்சுட்டு இங்கே பாருங்க, இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இது வந்து எப்படியோ 55 டிகிரிக்கு மேலே போகும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே அடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். சென்னை வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு காப்பி டு ஆல், இதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிருவீங்க. அடுத்த லைனில் ஆல் செக்ஷன், அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபார்வர்டட் பை ஆர்டரை சென்டர் பண்ணி அடிச்சிருவீங்க. அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு செக்ஷன் ஆஃபீஸர் அப்ரிவேட் பண்ணி ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சிடுங்க.